ஆடி மாதம் ஆனாவே எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழா தாங்க ஃபேமஸ்ஸு. அதுக்கு முன்கூட்டியே என்ன பண்ணுவோம், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஊர் பொங்கல் வச்சு மாரியம்மனை கும்பிட்றது வழக்கங்க. அதுக்கு கடவுளான மூத்த கடவுள் நம்ம மூலக்கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடுறதுக்காண்டி ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டுருக்குங்க. போய் விநாயகப் பெருமானை அபிஷேகம் பண்ணி அவருக்கு சந்தனம் இட்டு குங்குமம் இட்டு அவருக்கு மாலைகள் அணிவித்து அவருக்கு பூக்கள் அணிவித்து அவரை வழிபட்டுட்டு அதற்கு அடுத்தபடியாக நம்ம கிருஷ்ண சாமியை நம்ம குலதெய்வமான கிருஷ்ணரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தெல்லநாச்சி அம்மனை வழிபடுறது வழக்கங்க. இப்போ முதல் கடவுளான மூலக்கடவுளுக்கு சந்தன காப்பு நடக்குது, சந்தனம். அதுக்கப்புறம் மாலை அணிவிச்சாச்சு. அடுத்து தீபாதாரணை நடக்கும். தீபாதாரம் நடக்குதுங்க. தீபாதாரணை காட்டி மக்களுக்கும் கணபதியை வழிபடுறதுக்காக தீபாதாரணை காட்டுறாங்க. இதை முடிஞ்சவொடனே நம்ம தெல்லநாச்சி அம்மனை வழிபடுறோம். அதற்கு அதே மாதிரி மாலைகள் அணிவித்து பூஜைகள் அணிவித்து தீபாதாரணை காட்டி அதை வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஊர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வைக்கிறாங்க. பொங்கல் வைத்து பொங்கல் வழிபட்ட பிறகு பொங்கல் எல்லாத்தையும் ஊரில் மக்கள் உள்ள எல்லா பானையிலேருந்து பொங்கல் எடுத்து அதில் எல்லா ஒன்றா பொங்கலையும் மொத்தமாக மிக்ஸ் செய்து அதை அம்மனுக்கு படைப்பவங்க. அந்த வழிபாடுதல் நடந்துக்கிட்டு இருக்குது. அம்மனை வழிபடுற முத்துமாரி அம்மனை வழிபட்ட பிறகு அம்மன் கரகம் அம்மாடி தலையிலேற்றி மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்போடையும் ஊரில் மழை தண்ணி இருந்து செல்வ செழிப்பாக விவசாயம் நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டி சாமியை வணங்கிட்டு அதற்கு நம்ம கொண்டு போய் அதை அம்மன் கரகத்தை லாஸ்ட்டாக தண்ணியில் கரைச்சிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அம்மன் கரகத்துக்கு முன்னாடி காவல் தெய்வமான கருப்பு தெய்வம் என்றைக்குமே அதை வழிநடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஊரில் இது பாரம்பரியமாக வருஷம் ஆடி மாத திருவிழா நடக்குங்க. அந்த ஒரு வாரம் முளைப்பாரி திருவிழா இளைஞர்களுக்கு மக்கள் சின்ன பசங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இது மாதிரி உங்கள் ஊரில் திருவிழா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.